அந்த பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? நம்முடைய ஜெபத்தை கேட்டு உதாரித்தனமாய் அலைந்து கொண்டிருந்த ஒரு பிள்ளையை அவர் மாற்றி அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து அவருடைய பிள்ளைகளாய் மாற்ற அவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். மிக்க நன்றி. இந்த நாளில நான் ரொம்ப ஆசையா இருந்தேன். என்ன தெரியுங்களா, இந்த காணொலி பெட்டியில பேசணுன்ட்டு எனக்கு ரொம்ப ஆவலா இருந்துச்சு. இதான் முதல்ல உங்க மத்தியில இந்த காணொலி பெட்டிங்க முன்னாடி நின்று நான் பேசிட்டு இருக்கிறேன். அப்புறம் நான் உள்ள வந்த உடனே என்னப்பா இன்னைக்கு இதெல்லாம் வைக்கிறாங்களே என்ன தெரியலையாப்பா அப்படி நான் நினைச்சேன். ஆனா எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு. நம்ம ரூபேஷ் வந்து அழகா இதை வச்சிருக்கிறது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஆயிடுச்சு. கர்த்தர் சகோதரனை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கட்டும். சரி, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் கர்த்தராகிய தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கி அண்ட சராசரங்களை படைத்த இறைவன் முதலாக தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து உட்காருகின்ற ஒரு பார்லிமன்றத்தை அவர் உருவாக்கவில்லை. இல்லை என்றால் ஜனங்கள் எல்லோரும் நியாய விசாரணைக்காக சென்று நியாயம் கேட்கக்கூடிய ஒரு சுப்ரீம் கோர்ட்டை தேவன் உருவாக்கவில்லை. முதலாக ராஜாக்கள் வாழக்கூடிய அரண்மனையை இறைவன் இந்த பூமியில உருவாக்கவில்லை, உண்டாக்கவில்லை. மாத்திரமல்ல, வானத்திலே இருக்கிற நட்சத்திரங்கள் எப்படி மின்னி பிரகாசிக்கிறதோ அந்த நட்சத்திரங்களை ஆராய்ச்சி செய்கிற ஆராய்ச்சி கூடங்களை தேவன் முதலாக இந்த பூமியில உருவாக்கவில்லை. அவர் முதலாக இந்த பூமியில உண்டாக்கினது என்ன தெரியுமா? ஒரு குடும்பத்தை அவர் உண்டாக்கினார். அல்லேலூயா! சுப்ரீம் கோர்ட்டை முதலாவதாக தேவன் உருவாக்கவில்லை. பார்லிமெண்டத்தை தேவன் முதலாவதாக இந்த பூமியில உருவாக்கவில்லை. ராஜாக்கள் வாழக்கூடிய அரண்மனையை இறைவன் இந்த பூமியில உருவாக்கவில்லை. நட்சத்திரங்களை கண்டுபிடிக்கக்கூடிய நாசா விஞ்ஞானிகள் சேர்ந்து கண்டுபிடிக்கக்கூடிய விஞ்ஞான கூடங்களை தேவன் இந்த பூமியில முதலாக உருவாக்கவில்லை. அவர் உருவாக்கினது என்ன? ஒரு குடும்பத்தை அவர் உருவாக்கினார். இது எத்தனை மகிமை! யோசித்து பாருங்க. ஏன் குடும்பத்தை உருவாக்கினாரு? அந்த குடும்பத்திலிருந்து தான் இன்றைக்கு அறிவாளிகள் எல்லாம் வருகிறார்கள். அந்த குடும்பத்திலிருந்து தான் இன்றைக்கு விஞ்ஞானிகள் எல்லாம் வந்து இருக்கிறார்கள். அந்த குடும்பத்திலிருந்து தான் இன்றைக்கு போதகர்கள் எல்லாம் எழுதி இருக்கிறார்கள். அந்த குடும்பத்திலிருந்து தான் இன்றைக்கு தீர்க்கதரிசிகள் எல்லோரும் எழுதி இருக்கிறார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பார்ந்த சகோதரனே, என் அன்பார்ந்த சகோதரியே, ஆகவே தான் கர்த்தர் சுப்ரீம் கோர்ட்டை உண்டாக்கவில்லை, பார்லிமெண்டை உண்டாக்கவில்லை, ராஜாக்கள் வாழக்கூடிய அரண்மனையை உண்டாக்கவில்லை, விஞ்ஞான கூடங்களை உருவாக்கவில்லை. கர்த்தர் அந்த குடும்பத்தை இந்த பூமியிலே ஒரு குடும்பத்தை அவர் உருவாக்கினார். சரி, குடும்பத்தை உருவாக்கினார். அந்த குடும்பத்தை உருவாக்கி அவர் எங்கே உருவாக்கினார் என்று பார்ப்போமே என்றால் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும்படி நான் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். குடும்பத்தை அவர் எங்கே உருவாக்கி வைத்தாராம்? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை, அவர் எத்தனை நல்லவர் பார்த்தீர்களா? ஏதேன் என்னும் தோட்டத்தை உருவாக்கி தான் உண்டாக்கின மனுஷனை அதற்கு நடுவிலே அவர் வைத்தார். ஏன் அதற்கு நடுவிலே வைக்க வேண்டும்? அந்த ஏதேன் தோட்டத்திலே ஆயிரக்கணக்கான பழவகை மரங்கள் நிரம்பிக் கொண்டிருக்கின்றன. ஆயிரக்கணக்கான நறுமணம் தரக்கூடிய பூக்கள் நிரம்பி கொண்டிருக்கின்றன. மாத்திரமல்ல, அந்த ஏதேன் தோட்டத்திலே ஒரே ஒரு நதி உருவாகி 4 நதிகள் அதிலிருந்து பிரிந்து சென்றது. அந்த நதிகளுக்கு மத்தியில தேவன் அந்த குடும்பத்தை உருவாக்கினார். இது எத்தனை மகத்துவம்!
இது எத்தனை ஆச்சரியம்! மாத்திரமல்ல, அந்த நதிகள் ஓரத்திலே கோமதேகம், துத்தநாகம், வைடூரியம், பொன் விளையக்கூடிய ஒரு பூமியை கர்த்தராகிய தேவன் அவர் உருவாக்கினார். இது எத்தனை மகிமை! இந்த ஆசீர்வாதத்தை எந்த ஒரு தகப்பன் நினைக்கின்றானோ கண்டிப்பாக அவன் இந்த ஆலயத்திலே வருவான். இந்த ஒரு ஆசீர்வாதத்தை எந்த தாய் நினைக்கின்றார்களோ கண்டிப்பாக அவர்கள் இறைவனை தேடி இந்த இடத்துல ஓடி வருவார்கள். இந்த ஒரு ஆசீர்வாதத்தை எந்த வாலிப மகன், எந்த வாலிப மகள் தேடுகிறார்களோ அந்த குடிவெறியின் காரியங்களை எல்லாம் விட்டுவிட்டு அந்த அசுத்தாவின் கிரியில் இருந்து இந்த இடத்திற்கு போனால் கர்த்தர் எனக்கு ஒரு வல்லமையை தருவார். ஏனென்றால் அவர் ஒரு குடும்பத்தை இந்த தோட்டத்தின் மத்தியிலே வைத்திருக்கிறார். எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் அவர் எனக்கு கொடுத்து விட்டு இருக்கிறார் என்று நினைத்து அவர்கள் எல்லோரும் இந்த இடத்திலே ஓடி வருவார்கள். என் அன்பார்ந்த சகோதரனே, என் அன்பார்ந்த சகோதரியே, ஆம், குடும்பத்தை தோட்டத்தின் மத்தியிலே அவர் வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. சரி, அழகழகான பழ வகைகள் நிறைந்த மரங்கள், அழகழகான பூக்கள் நிறைந்த மரங்கள், நதிகளின் ஓரத்தில் பொன் விளைகிறது, வைடூரியம், துத்தநாகம், கோமதேகம். சரி, இப்பொழுது ஒரு பெண்மணிக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் நடக்கிறது என்றால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வெறுங்கையோட போயிட்டு வெறும் மோதிரம் போட்டுட்டு வராங்களா? இல்ல, அவங்க என்ன செய்யறாங்க? அந்த என்கேஜ்மெண்ட் நடத்துறதுக்கு முன்னாடி ஒரு கேங்கா, ஒரு குடும்பமா போயிட்டு என்ன பண்றாங்க? ஒரு 5 கேஜி ஆப்பிள் கொடுப்பா, ஒரு 5 கேஜி வாழைப்பழம் கொடுப்பா, ஒரு 5 கேஜி சப்போட்டா கொடுப்பா, ஒரு 5 கேஜி ஆரஞ்சு கொடுப்பா. வாங்குறாங்களா இல்லையா? வாங்குறாங்களா இல்லையா? அதுவும் மொத்தம் 12 தட்டு வரணும். 11 தட்டு வந்த உடனே அந்த தட்டு எண்ணின்னு கூட இன்னும் ஒரு தட்டு வரணுமே, இன்னும் ஒரு தட்டு வரணுமே, இன்னும் ஒரு தட்டுல வரணுமே, இன்னும் ஒன்று ஏதோ எச்சகம் ஆகுது, இன்னும் ஒன்று ஏதோ மீறுது அப்படின்னு சொல்லி அதுக்கும் சண்டைக்கு வரக்கூடிய ஜனங்களா இருக்கிறாங்க இந்த பூமியில. அந்த பழத்தெல்லாம் வாங்கி கொண்டு போய் வைக்கிறான்ல. ஆனா அந்த என்கேஜ்மெண்ட் ஆகிற பெண்ணுக்கும் சரி, அந்த என்கேஜ்மெண்ட் ஆகிற பையனுக்கும் சரி, இந்த பழத்தை உருவாக்குறது யாரு? இந்த பழத்தை உருவாக்குறது யாரு? அதை யாரும் சொல்லிக் கொடுக்குறாங்களா இந்த பூமியில? அதை யாரும் சொல்லிக் கொடுக்க. அதே போல என்கேஜ்மெண்ட் சமயத்தில் என்ன பண்றாங்க? இந்த மோதிரம் போடணும், இந்த செயின் போடணும், இந்த பிரேஸ்லெட் போடணும் சொல்றாங்களே, அதெல்லாம் எங்க இருந்து வந்தது? அந்த நதிகள் ஓரத்தில் இருந்து விளைஞ்சில. அந்த தெய்வம் இருக்கிறதுனால தான்பா அந்த ஆப்பிள் பழம் வந்திருக்குது. அந்த தெய்வம் இருக்கிறதுனால தான்பா இந்த சப்போட்டா பழம் வந்திருக்குது. அந்த தெய்வம் இருக்கிறதுனால தான்பா இந்த ஆரஞ்சு வந்திருக்குது. அந்த தெய்வத்தால தான்பா நீ செயின் கூட போட்டுக்கிற. அந்த தெய்வத்தால தான்பா நீ பிரேஸ்லெட் கூட போடுற. அந்த தெய்வத்தால தான்பா நீ கால் செயின் எல்லாம் கூட போட்டுட்டு வந்திருக்கிற. இன்றைக்கு அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை எந்த ஒரு தாய் தாப்பன் அந்த பெண்ணுக்கும் அந்த ஆணுக்கும் சொல்லிக் கொடுக்குறவங்களா இருக்கிறாங்க. ஆனா நீங்க அதை சொல்லிக் கொடுக்கணும். இதைதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பார்ந்த சகோதரனே, என் அன்பார்ந்த சகோதரியே, ஏதோ தாயின் வயிற்றில நாம் பிறந்து விட்டோம், ஏதோ உணவை உண்டோம், ஏதோ உறங்கினோம், ஏதோ உடையை உடுத்தினோம், எங்கேயோ சென்றோம், எங்கேயோ போனோம். இது மிருகங்களின் வாழ்க்கை. ஆனால் மனிதனின் வாழ்க்கை வேறு, ஆனால் மிருகங்களின் வாழ்க்கை வேறு. எலி ஓடி வருதுனாக்கா முறுக்கு போட்டாக்கா எலி அந்த முறுக்கு தூக்கி போய் தொண்டியில போய் வருது. ஒரு காக்காக்கு வர்க்கிய போட்டாக்கா அதை தூக்கிட்டு போய் மரத்து மேல வச்சுக்கும். இல்ல ஒரு குரங்குக்கு ஒரு வாழைப்பழத்தை கொடுத்தாக்கா அது கொண்டு போய் மரத்து மேல உக்காந்துட்டு தோலை வச்சு அழகா சாப்பிடும். அந்த குரங்குக்கு, அந்த காக்காக்கு, இது இந்த எலிக்கெல்லாம் எப்படி இருக்கணும், எப்படி தூங்கணும்னு தெரியும். ஆனா ஆண்டவருடைய ராஜ்யத்தை பத்தி அந்த மிருகங்களுக்கோ அந்த பறவைகளுக்கோ தெரியாது. இந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றெடுத்த பிள்ளைங்களுக்கு இந்த சிறு வயதிலிருந்து நீங்க சொல்லிக் கொடுக்கணும். சிறு வயதிலிருந்து அந்த பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் உங்களையும் உயர்த்தி அந்த பிள்ளைகளையும் ஆசீர்வாதமாய் நடப்பதை அவர் உங்களுக்கு காட்டக்கூடியவராய் இருக்கிறார். சரி, மாத்திரமல்ல, ஆதாமுக்கு தன்னுடைய அதிகாரத்துல கொஞ்சம் அதிகாரத்தை அவனுக்கு கொடுத்தார். தன்னுடைய பங்குல கொஞ்சம் பங்கை ஆதாமுக்கு கொடுத்தார். எத்தனை பாக்கியம் பார்த்தீர்களா? என்ன பாக்கியம் கொடுத்தாரு? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னாக்கா,
அது 2ஆம் அதிகாரம். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி போதுவனுங்க. இங்க பாருங்க, மண்ணை வாரி இப்படி போட்ட மாத்திரத்துல ஆயிரக்கணக்கான பறவைகள் அப்படி பறந்ததாம. அந்த மண்ணினாலே இந்த மிருகங்களை உருவாக்கினாராம் ஆண்டவராகிய தெய்வம். அவர்தான் வானத்தையும் பூமியையும் படைத்த இறைவன் என்ற ஒரு பெருமை அவருடைய வாழ்க்கையில. அவர் என்ன பண்ணாரா, ஆதாம கொண்டு வந்து நிக்க பாருங்க, அப்படி பறவைய ஆதாம நிக்க வச்சுட்டு அப்படி உருவாக்கி அப்படி பார்க்கும் பொழுது அப்பதான் ஆதாம் நினைக்கிறான், ஒரு தம்பா இந்த உலகத்தையே உருவாக்கின தெய்வம். He is our creator, he is our maker, we all are creature things. அவர்தான் நம்மை உருவாக்கினவர், அவர்தான் நம்மை படைத்தவர் என்று அவன் தன் உள்ளத்தில் நினைத்து அவன் சந்தோஷப்படுகிறான். பாருங்க, ஆதாம பார்த்து என்ன சொல்றாரு, இந்த பறவைகளுக்கெல்லாம் நீ பேர் வைக்கணும், இந்த மிருகங்களுக்கெல்லாம் நீ தான் பேர் வைக்கணும் பாருங்க. அவரு கூட வைக்கல, அவருடைய அதிகாரத்தை அவருடைய பங்கை ஆதாமுக்கு இங்க கொடுக்கிறாங்க. இன்னைக்கு நாம ஒருவேளை இந்த உலகத்தை உருவாக்கி இருந்தாக்கா ஒரு சின்ன காரியத்தை கூட அவங்களுக்கு யாருக்கும் கொடுத்துருக்க மாட்டோம், எல்லாம் நாமளே செஞ்சிருக்கோம்ல. ஆனா நம்ம ஆண்டவராக இயேசுகிறது எவ்வளவு அன்பு உள்ளவர் பாருங்க, எவ்வளவு தயவு உள்ளவர் பாருங்க, எவ்வளவு கிருபை உள்ளவர் பாருங்க. ஆதாமுக்கு அந்த ஒரு தருணத்தை கொடுத்து இந்த பறவைய பேரெல்லாம் நீ வைப்பா, மிருகங்களுக்கு பேரெல்லாம் வைப்பா அப்படின்னு சொன்னாராம். இந்த பாருங்க, அன்னைக்கு ஆதாம மிருகங்களுக்கு என்ன பேர் வச்சான், நாயின்னு பேர் வச்சான்ல. இன்னைக்கு நம்ம அதை நாயின்னு தான் கூப்பிட்டுங்கிறோம். அன்றைக்கு பறவைகள்ல காக்காவை பார்த்து காக்கான்னு பேர் வச்சாங்கல்ல ஆதாம, இன்னைக்கு அதை காக்கான்னு தான் கூப்பிட்டுங்கிறோம். இதை நீங்களும் நானும் உணரணும். சரி, ஆண்டவரோடு இணைந்து இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நிரம்பி இருக்கும் பொழுது, ஞானத்தினால் கர்த்தர் அவனை படைத்து. இங்க பாருங்க, நம்ம இப்ப கம்ப்யூட்டர் காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்ல, டெலிஸ்கோப் காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்ல, மொபைல் காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்ல. ஒருவேளை நீங்க படிப்பாளியா இருக்கலாம், அறிவாளியா இருக்கலாம், இல்ல எல்லாரும் அங்க படிச்சவங்களா இருக்கலாம். ஆனா ஒவ்வொருத்தருக்கிட்டையும் வந்து பறவைங்க பேரை ஒரு 50 பேரை நீ சொல்லுப்பா அப்படின்னாக்கா உங்களால சொல்ல முடியுமா? மிருகங்க பேரை ஒரு 50 பேரை நீ எழுதுப்பா அப்படின்னு சொன்னாக்கா உங்களால பேப்பர்ல எழுத முடியுமா? ஆனா ஆதாம் பாருங்க, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பறவைங்களுக்கு அவர் பேர் வச்சானா. காக்கான் பேர் வச்சவரு இன்னைக்கு காக்கான்னு தான் சொல்றோம். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மிருகங்களுக்கு அவர் பேர் வச்சார்ல, இன்றைக்கும் அந்த அவர் வச்ச பேர் என்ன, நாய்க்கு நாயின் பேர் வச்சதுனால அதை நாயின்னு தான் சொல்றோம். தன் பங்கை அவனுக்கு கொடுத்தார். மாத்திரமல்ல, அவ்வளவு உன்னத ஸ்தானத்துல படைத்த இறைவன் இன்னைக்கு நடந்தது என்ன, ஆண்டவர் சொன்னாரு, அந்த நடுவில் இருக்கிற கனியை மட்டும் நீ என்ன செய்யக்கூடாது, சாப்பிட. சுற்றிலும் எவ்வளவு கனிகள் இருந்துச்சுல, அவனுக்கு வயசே போதாது. அவன் சந்ததியில அவனுக்கு பின்னாடி வர சந்ததியில அவனுக்கு பின்னாடி வர சந்ததியில 100 சந்ததியில 1000 சந்ததி அந்த கனிகளை சாப்பிடக்கூடிய அளவுல கர்த்தர் சுற்றிலும் படைச்சிருந்தார்ல. ஆனா கர்த்தர் என்ன சொன்னார், அவனை பார்த்து, நீ சுற்றில இருக்கிற கனியை நீ சாப்பிடுப்பா, ஆனா நடுவில் இருக்கிற கனியை மட்டும் நீ சாப்பிடாத அப்படின்னா, அது ஒன்னும் ஒரு மாயாஜலம் பண்ணி அப்படி அவர் பயப்படுத்தி சொல்லல. அது ஜீவ விருட்சத்தின் கனி, அதை சாப்பிட்டாக்கா நீ செத்து போயிடுவ, டெத், நீ இறந்து போயிடுவ. அதனால நீ அந்த கனியை சாப்பிடக்கூடாது, அந்த கனியை தொடக்கூடாது, அந்த கனியை நீ பார்க்க கூடாது, அந்த கனி பக்கத்துல நீ போகக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஆனா அதையும் மீறி என்ன செஞ்சான், அந்த கனியை தொட போனாங்கல்ல. நடந்தது என்ன, இறைவன் இந்த கனியை உண்ண வேண்டாம் என்று சொல்லி என்றைக்கு அந்த கனியை உண்டார்களோ அன்றைக்கு அவர்களுடைய ஒளி நாடு எடுத்துக் கொள்ளப்பட்டது. தங்களை நிர்வாணிகள் என்பதை உணர்ந்தார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பார்ந்த சகோதரனே, என் அன்பார்ந்த சகோதரியே, என்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தையை மீறி அவருடைய வார்த்தையை நம்முடைய உள்ளத்திலே வைக்காமல், நம்முடைய எண்ணத்திலே வைக்காமல், நம்முடைய சிந்தனையில
வைக்காமல், நம்முடைய யோசனையிலே வைக்காமல், என்றைக்கு கடவுளுடைய வார்த்தையை நாம் மீறி நடக்கிறோமோ அன்றைக்கே பாவம் இன்றைக்கு நம்முடைய வீட்டிற்குள் அது நுழையக்கூடியதாக இருக்கிறது என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. ஆதாமின் வீட்டிற்குள்ளே என்றைக்கு பாவம் நுழைந்ததோ, முதல் கொலை செய்யப்பட்ட இடம் இந்த உலகத்திலே எது? காயின் ஆபேலை கொன்றான், காயின் விரட்டி அடிக்கப்பட்டான், அவர்கள் சிதறி போனார்கள். ஏன்? ஆண்டவருடைய வார்த்தையை மீறினபடியினாலே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு முற்றிலுமாய் செவி சாய்க்காதபடியினாலே இன்னைக்கு அந்த இடத்துல கொலை நடந்தது. ஏதோ இந்த ஆலயத்திற்கு வந்தோம், ஏதோ ஒரு வசனத்தை கேட்டோம், ஏதோ ஒரு வசனத்தை பார்த்தோம் என்ற எண்ணத்தோடு நீங்கள் இந்த இடத்துல வந்து விடாமல், இந்த வார்த்தை நிமித்தமாக நான் என்ன பாடங்களை நான் கற்றுக்கொள்கிறேன், இந்த வார்த்தையின்படி நான் நடந்தால் எனக்கு என்ன ஆசீர்வாதங்கள் வரும் என்பதை நீங்கள் ஒவ்வொரு நிமிடமும் இந்த இடத்துல உட்கார்ந்து அதை சிந்திக்கபடி, அதை கவனிக்கபடி கர்த்தர்களை அன்போடு அவர் எங்களை பார்க்கிறவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. என் அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, சரி, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை என்ன ஆகிறது என்றால், பிள்ளைகள் எல்லோரும் ஊதாரித்தனமாய் அலைகின்ற ஒரு பரிதாபமான நிலைமை. அந்த பிள்ளைகளுக்காக எந்த தாய் தகப்பன் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். பாருங்க, ஒரு தாய் தகப்பன் இருந்தார்கள், அவர்களுக்கு ஒரு பையன் இருந்தான். அவன் ஒரு 13 வயசு, ஒரு 14-15 வயசு இருக்கும். தாய் தகப்பன் இருவரும் சேர்ந்து ஆலயத்திற்கு வரும் பொழுது அந்த பையன் வரவே மாட்டான். அவங்க என்ன ஜப கூட்டத்துக்கு போனா கூட சரி, வாடா ஜப கூட்டத்துக்குனாக்கா இல்ல நான் வர்றதில்ல அப்படின்னா. சரி உட்காந்து பைபிளை வாசிப்பா அப்படின்னாக்கா இல்ல 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 எனக்கு அதெல்லாம் வாசிக்கிறதுக்கு எனக்கெல்லாம் மனசு இல்லை, என்ன தொல்லை கொடுக்காதீங்க, என்ன ரோதனை கொடுக்காதீங்க, தயவு செய்து என்னை விட்டுருங்க அப்படின்ட்டு தாய் தப்பங்கிட்டே அந்த பையன் சண்டைக்கு போவான். உடனே அந்த தாய் தப்பனுக்கு என்ன ஒரு உள்ளத்துல எழுந்ததுனாக்கா, எப்படியாவது இந்த பையனுக்கு நம்ம ஜெபிக்கணும், நம்ம மரணம் அடையிற வரையிலும், நமக்கு மரணம் வர வரையிலும் இந்த பையனுக்காக நம்ம ஜெபிக்கணும், இந்த உயிர் போற வரையிலும் இந்த பையனுக்காக நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்காக அந்த தாய் தப்ப ஜெபம் பண்ணினே இருந்தாங்க. உடனே ஒரு கன்வென்ஷன் கூட்டம் அங்கங்க நடக்குதுன்னு கேள்விப்பட்ட உடனே, இவங்க வயசாயிட்டு இருக்குதுல, இப்ப இவங்க கிட்ட என்ன இருக்குது, ஒரு பெரிய கார் இருக்குதுல, அந்த கார்ல தான் போனோம். ஆனா தாய்ப்பனுக்கு கார் ஓட்ட தெரியாது, தாய்க்கு கார் ஓட்ட தெரியாது, அந்த பையனுக்கு மட்டும் கார் ஓட்ட தெரியும். அந்த பையனுக்கு கார் ஓட்டணும்னாக்கா ரொம்ப இஷ்டமா. அதனால கார் கேட்டா கூட அவங்க கொடுக்க மாட்டாங்கன்னா அந்த கார் சாவியை எடுத்து எங்கேயோ ஒழுக்கி வச்சிருவாங்க. உடனே அந்த கன்வென்ஷன் கூட்டம் நடந்துட்டு இருக்குது. அந்த கன்வென்ஷன் கூட்டம் நடந்துட்டு இருக்கும் பொழுது அந்த தாய் தப்ப என்ன பண்ணாங்கன்னா, இப்ப இவன் ஏசப்பா கிட்ட வர்றதுக்கு இதுதான் நல்ல தருணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கிட்ட போயிட்டு என்ன சொன்னாங்களா, சரி மகனே, நம்ம கன்வென்ஷன் கூட்டத்துக்கு நாங்க போறதுக்கு இருக்கிற மகனே, நீ எங்களை கொண்டு வந்து விடணும், ஆனால் நான் உனக்கு இந்த காரை கொடுக்குறான்னு அவனுக்கு ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சான், அவனுக்கு ஒரே மகிழ்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா கார் கொடுக்க போறாங்கல்ல. உடனே சாவி எடுத்துன்னு வந்து அந்த டோரை ஓபன் பண்ணிட்டு கார் உள்ள உக்காரணும். கார் உள்ள உட்காந்த உடனே அவங்க அப்பா அம்மா வந்து உக்காந்த உடனே அவங்க கிட்ட ஒரு கண்டிஷன் கேட்கறான், நான் கன்வென்ஷன் கூட்டத்துக்கு உங்களை கொண்டு வந்து விடுவேன், ஆனா நீங்க என்ன கூட்டத்துக்கெல்லாம் கொண்டு போக கூடாது, நான் காருக்குள்ளவே தான் உக்காரணும். அது ஒரு கண்டிஷன். உடனே அவங்க அப்பா அம்மா, பார்ப்பா நீ ரொம்ப ஸ்பீடா ஓட்டிடாதப்பா, நீ கொஞ்சம் மெதுவாக ஓட்டுப்பா அப்படின்னு கண்டிஷன் போடுறாங்க. ஆச்சு நான் மெதுவாகவே ஓட்டுறேன். ஆனா ஒரு கண்டிஷனு, நான் வந்தேன்னா கூட அந்த கன்வென்ஷன் கூட்டத்துக்குள்ள நான் வரமாட்டேன், கார் மட்டும் ஓட்டிட்டு வந்து உங்களை விட்டுறேன். அந்த கன்வென்ஷன் கூட்டம் நடந்துட்டு இருக்கிற இடத்துல போய் விட்டாங்க. தாய் தப்பன் கூப்பிடுறாங்க, வா மகனே. அங்க என்ன சொன்ன, வீட்டுல நான் வரமாட்டேன்னு சொன்னேன்ல, நான் வரமாட்டேன், நீங்க போங்க. அவங்க போய் சும்மா இருப்பாங்க நினைக்கிறியா? அந்த கூட்டத்துல போயிட்டு இந்த மகனுக்காக ஜெபம் பண்ணுங்கிறாங்க. அந்த மகன் கார்ல உக்காந்து இருக்கிறாங்க. ஆனா அந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் ஒரு பாஸ்டர் இருக்கிறார்ல, ஒரு ஊழியக்காரு, அவர் வந்து ஒரு விசேஷ பாட்டை இந்த ஆலயத்துல வந்து பாட்டனாக்கா அந்த பாடக்கூடிய பாட்டுக்கு ஒரு வாரம் உபவாசமா இருந்து ஜெபம் பண்ணுவாங்க.
ஒரு வாரம் உபவாசமா இருந்து ஜெபம் பண்ணுவாங்க. இன்னைக்கு நீங்க எதனா பாட்டு கேட்டு பாட பார்த்தாக்கா நீங்க எத்தனை நாள் உபவாசமா இருந்து ஜெபம் பண்ணிட்டு வந்துங்க பாட்டு பாடுறீங்க? இல்ல எதனா பிரசங்கம் பண்ணணும் வந்தாக்கா எத்தனை நாள் நீங்க உபவாசமா இருந்து நீங்க வந்து பிரசங்கம் பண்ணிருக்கீங்க? இல்ல அயல்நாட்டு செய்தியா இருக்கட்டும், இல்ல சாபல் ஸ்கூலா இருக்கட்டும், நீங்க எதனா நடத்துறதாக்கா எத்தனை நாள் நீங்களாம் உபவாசமா இருந்து ஜெபம் பண்ணுறீங்க? ஆனா அந்த ஐயர் என்ன பண்ணுவாராம், ஒரு வாரம் உபவாசமா இருந்து ஜெபம் பண்ணுவாராம். என்ன ஜெபம் பண்ணுவாரானாக்கா, ஆண்டவரே நான் இந்த பாட்டை நான் பாடுவேன் ஆண்டவரே, நான் துக்கத்தோட நான் மிகுந்த மகிழ்ச்சியோட கூட நான் பாடுவேன் ஆண்டவரே. ஆனா இந்த பாட்டை கேட்கறவங்க எல்லாம் ஆவியின் அபிஷேகம் அவங்க மேல நிரம்பி அவங்க எல்லாம் உங்ககிட்ட வரணும் ஆண்டவரேன்னு சொல்லி உபவாசமா இருந்து அங்க வந்து பாட்டு பாடுவாங்க. உடனே இவர் என்ன பண்ணாரா, அந்த ஸ்டேஜ்ல இருந்து அப்படி பாட்டு அப்படி பாடினே இருக்கும். அந்த பாட்டு என்ன தெரியுமா, ஊதாரித்தனமா அலையிற ஆணு பெண்ணெல்லாம் அந்த பாட்டை கேட்டு உங்ககிட்ட வரணும் ஆண்டவரே. பலவிதமான பாவத்துல விழுந்திருக்கிற ஆண் பெண்கள் எல்லாம் அந்த பாட்டை கேட்டு உங்ககிட்ட வரணும் ஆண்டவரே. அதுதான் அந்த பாட்டு, அதுதான் அந்த பாட்டு, அதுதான் அந்த பாட்டு. உடனே அவர் அப்படியே பாடினே இருக்கும் போது இந்த காதுல இந்த பையன் உக்காந்துருந்தாங்க, அவனுடைய காதுல அது விழுவுதான். என்னப்பா என்ன குறிச்சுதான் அந்த ஆலயத்துல ஏதோ பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்களேன்ட்டு அவன் காதுல விழுவுதான், அவன் காதுல விழுவுது. ஓ என்ன குறிச்சுதானா, இந்த மாதிரி பாவியை கூட இயேசு நேசிக்கிறாரா, இந்த மாதிரி கீழே விழுந்தவங்களை கூட இயேசு நேசிக்கிறாரா, என்ன குறிச்சு தான் இந்த பாட்டு, என்ன குறிச்சு தான் இந்த பாட்டு. உடனே காருக்குள்ள உக்காண்டவன் என்ன பண்றான், காரை விட்டு வெளியே இறங்குறான். காரை விட்டு வெளியே இறங்கினவன நானும் அந்த கன்வென்ஷன் கூட்டத்துல போய் உக்கார போறேன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு அந்த கடைசி சேர்ல அவன் உக்காரான். அந்த ஐயர் என்ன பண்றாரு, கண்ணீரோட அந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கிறார். கேளுங்க கேளுங்க, கண்ணீரோடு அந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கிறார். உடனே இவனுக்கு ஏதோ ஒரு மின்சாரம் இறங்கினது போல தெரிதான், இவன் மேல ஏதோ ஒரு பசுத்தாவியானவர் இறங்கினது போல தெரிதான். அந்த ஐயருடைய கண்களிலும் கண்ணீர் வடிதான், இவனுடைய கண்களிலும் கண்ணீர் வடிதான். என்ன என்ன நேசிக்கிறதுக்கா, எனக்காகவா எனக்காகவா நினைச்சு லாஸ்ட்ல உக்காண்டவன் நடுவுல போயிட்டு உக்கார ஆரம்பிச்சிட்டான். நடுவுல போய் உக்கார ஆரம்பிச்சிட்டான். நடுவுல உக்கார ஆரம்பிச்ச உடனே இன்னும் ஏதோ கரண்ட் ஷாக் அடிக்கிறது போல இருக்குதுன்னு சொல்லிட்டு அவனும் அழுகுறானா. ஆனா அவனுடைய தாய் தகப்பனுக்கு தெரியாது, நம்ம ஜெபம் பண்ணுக்கிறோம், நம்ம மகன் உள்ள வந்து உக்காந்துக்கிறான்ட்டு அவங்க அப்பா அம்மாக்கு இன்னும் தெரியாது, அவங்க அப்பா அம்மாக்கு இன்னும் தெரியாது. அவன் நடுவுல உக்காந்துக்கிறான். உடனே கடைசியில பாட்டு பாடி முடிச்சுட்டு அந்த ஐயர் சொல்றாரு, ஏசப்பாவை நான் ஏற்றுக்கிறேன்ட்டு யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்கெல்லாம் முன்னாடி வாங்கப்பான்னு சொன்னாரு. அப்ப இந்த பையன் தான் முன்னாடி போயிட்டு அங்க நிக்கிறான். ஆனா அவங்க அப்பா அம்மாக்கு தெரியாது, நம்ம ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவன் கார்ல இருந்து இறங்கி வருவான், அவன் லாஸ்ட் நாற்காலியில உக்காருவான், அவன் நடுவுல வந்து நிக்குவான், இந்த முன்னாடி வந்து நிக்கிறான்ட்டு அவங்க அப்பா அம்மாக்கே தெரியாது. கடைசியில் அந்த பையன் என்னன்னா 17 வயசான் அந்த பையனுக்கு. அன்றைக்கு ஆண்டவர் அந்த பையனை தொட்டா. அந்த பையன் யார் தெரியுங்களா, அவர் தான் பில்லி கிரஹாம் என்றவர். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நன்மார்ந்த தாய்மார்களே, நன்மார்ந்த தகப்பன்மார்களே, உங்க பிள்ளைங்க ஊதாரியா அந்த பூமியில அலையலாம், ஒருவேளை குடிக்காரனா அந்த பூமியில அலையலாம், இல்ல வேசிக்காரனா அந்த பூமியில அலைஞ்சிட்டு இருக்கலாம். ஆனா நீங்க செய்யக்கூடியது என்ன, அந்த தாய் தாப்பா எப்படி அந்த பையனுக்காக ஜெபம் பண்ணாங்களோ அவங்களுடைய ஜெபத்தை கேட்டு அந்த பையனை எப்படி கொண்டு வந்து நிக்க வச்சாரோ அதே போல உங்க பிள்ளைங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது அந்த பிள்ளைங்க குடும்பம் அப்படி செழித்தோங்கி வளருத உங்க கண்ணு முன்னாடி அவர் காட்டுவாரு. அமெரிக்கா தேசத்துல ஜனாதிபதிகளை தேர்ந்தெடுக்கிறானாக்கா கிட்டத்தட்ட 10 லட்சம் 15 லட்சம் பேர் கூப்பிடுவாங்க. ஆனா அந்த பில்லி கிராம் என்று பிரசங்கம் பண்ணார்னாக்கா 20 லட்சம் 25 லட்சம் 30 லட்சம் பேர் கூடுவாங்களாம். தாய் தப்பம் பேச்சு தெய்வம் கேட்டு அந்த பில்லி கிராம் என்ற ஒரு ஊழியரை இந்த பூமியில ஏற்படுத்தினாரு. கிட்டத்தட்ட 170 நாடுகள்ல போயிட்டு அவர் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தாராங்க. கிட்டத்தட்ட 150 கோடி ஜனங்களுக்கு சென்று அவர் ஆண்டவருடைய வார்த்தை சொன்னாராங்க. இன்னைக்கு அவர்களுடைய ஜெபம் எத்தனை வல்லமையா இருந்திருக்கும், எத்தனை மகிமையா இருந்திருக்கும், எத்தனை பரிசுத்தமா இருந்திருக்கும். என் அன்பார்ந்த சகோதரனே, இந்த காணொலி பெட்டியிலே கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பார்ந்த தாய்மார்களே,
என் அன்பார்ந்த தகப்பன்மார்களே, என் குழந்தை இப்படி ஆகிவிட்டானே, என் மகள் இப்படி ஆகிவிட்டாலே என்று நீ கலங்குகிறாயா? அந்த பில்லிகிராம் தாய் தகப்பன் எப்படி இறைவனை நோக்கி ஜெபித்து அவருடைய ஜெபத்தை கேட்டு ஒரு வலிமையான ஊழியக்காரனாய் மாற்றினாரோ, அதே போல உங்கள் ஜெபத்தை அவர் கேட்பார். உங்களுடைய பிள்ளைகளை அவர் மாற்றி ஒரு பரிசுத்தமான வழியில் உங்களுடைய பிள்ளைகளை நடத்துவார் என்ற உறுதியோடு, உண்மையும் உத்தமத்தோடு நீங்கள் தெய்வத்தை நோக்கி ஜெபிப்பீர்கள் என்றால் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்கள் பிள்ளைகளை அவர் நடத்துவார். உபாகமம் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிப்பீர்கள் என்றால், உங்கள் பிள்ளைகள் இந்த பூமியிலே பரிசுத்தமாய் வாழ வேண்டுமா? உங்களுடைய பிள்ளைகள் இந்த பூமியிலே நீதியாய் வாழ வேண்டுமா? உங்களுடைய பிள்ளைகள் இந்த பூமியிலே நியாயத்தோடு வாழ வேண்டுமா? உங்களுடைய பிள்ளைகள் இந்த பூமியில கண்ணீர் இல்லாமல், கலக்கம் இல்லாமல், துக்கம் இல்லாமல் வாழ வேண்டுமா? அந்த அதிகாரத்தில் இறைவன் கூறுகிறார், அவர்கள் நீ உட்காரும் பொழுதும் அந்த பிள்ளைகளுக்கு அவருடைய வசனத்தை எடுத்து சொல்லி, நீ உறங்கும் போதும் அந்த பிள்ளைகளுக்கு அவருடைய வசனத்தை நீ எடுத்து சொல்லி, நீ நடக்கும் பொழுதும் அவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த வசனத்தை எடுத்து சொல்லும் பொழுது அந்த பிள்ளைகள் ஆண்டவருடைய சமூகத்திலே ஓடி வந்து வயதான காலத்திலேயும் கூட உங்களை காப்பாற்ற அவர்கள் வல்லவர்களா இருக்கிறார்கள் என்பதை மட்டும் நீங்களும் நானும் என்றைக்குமே மறந்து விடக்கூடாது. பாவம் என்றைக்கு ஆதாமின் உள்ளத்திலே நுழைந்ததோ அன்றைக்கு கொலைவெறியின் ஆவி வந்தது. இன்றைக்கும் இன்றைக்கு பாவத்திலே விழுந்து கொண்டிருக்கும் மக்கள் குடும்பத்திலே இன்றைக்கு எரிச்சலின் ஆவி உருவாகி இருக்கிறது. இன்றைக்கு கொலைவெறியின் ஆவி உருவாகி இருக்கிறது. இன்றைக்கு வேசித்தன ஆவி உருவாகி இருக்கிறது. இன்றைக்கு விபச்சார ஆவி உருவாகி இருக்கிறது. இன்றைக்கு விக்கிரகாராதனை ஆவி உருவாகி இருக்கிறது. ஏன்? பாவம் உன் வீட்டு வாசற்படியில் படுத்திருக்கும் என்றாலே அந்த பாவத்தை விட்டு நீ என்றைக்கு ஓடுகிறாயோ அன்றைக்கு தான் இந்த தீட்டான காரியங்களில் இருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை மட்டும் நீங்களும் நானும் மறந்துடக்கூடாது. அவருடைய சொந்த வெள்ளால எழுதி கொடுக்கப்பட்ட பரிசுத்த 10 கட்டளைக்கு நீங்க கீழ்ப்பஞ்சு நடக்கும் பொழுது உங்க பிள்ளைகளும் கீழ்ப்பஞ்சு நடக்கின்றதை மட்டும் நீங்க மறந்துடாதீங்க. அவருடைய வாக்குத்தத்த வசனத்தெல்லாம் நீங்க நம்பி இந்த பூமியில நீங்க வாழ்ந்தீங்கன்னாக்கா உங்க பிள்ளைகளும் வாழணும். 8 வயசுல ஆண்டவர் சாமுவேல் கிட்ட பேசுறாரு, சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். ஏன் சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார் தெரியுங்களா? அண்ணால் வந்து சாமுவேலை பெற்றெடுத்தது மட்டும் விட்டு இல்ல, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணியிருந்தாலாம், ஆண்டவர் என் பையனோட பேசணும். இன்னைக்கு எத்தனை பேர் உங்க பையனுக்காக நீங்க ஆண்டவர்கிட்ட பேச வரீங்க? இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க பெற்றெடுத்த பெண்ணுக்காக இறைவனிடத்துல பேசி, என் பெண்ணு உத்தமையா அந்த பூமியில வாழணும் ஆண்டவரே, என் மகன் உத்தமனா வாழணும் ஆண்டவரே, என் மகன் நல்ல காரியத்தை செய்யணும் ஆண்டவரே, என் மகன் நல்ல காரியத்தை செய்யணும் ஆண்டவரேட்டு எத்தனை பேர் முழங்கால் பண்ணிட்டு நீங்க ஜெபம் பண்றீங்க? ஆனா ஒண்ணு, உங்க அதிகாரத்தை வச்சு, உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சு உங்க பிள்ளைகளை எந்த விதத்திலையும் நீங்க மிரட்டிடாதீங்க. அதே போல உங்க ஞானம் கொண்டு, உங்க சிந்தனையை கொண்டு, உங்க யோசனையை கொண்டு உங்க பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்ல நீங்க நினைச்சீங்கன்னா அது விதமா மாறிடும். அது ஆபத்துல போய் முறிச்சிடும். ஆனா நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவரே, என் பையன் உதாரித்தனமா இருக்கிறான் ஆண்டவரே, நான் உடைய சமயத்துல வந்து நான் ஜெபம் பண்ண போறேன் ஆண்டவரே, நீ எனக்கு என்ன சொல்லுறோ அதைத்தான் நான் என் பையனுக்கு சொல்ல போறேன் ஆண்டவரே. என் பொண்ணு உதாரித்தனமா அலையிற ஆண்டவரே, எவ்வளவு சொல்லி கூட அவ கீழ்ப்படிய மாட்டேன் ஆண்டவரே. நானே போய் சொந்தமா என் மக கிட்ட பேசினாக்கா அவன் உங்ககிட்ட வரமாட்டான் ஆண்டவரே. நான் ஜெபம் பண்றேன் ஆண்டவரே, நீ எனக்கு என்ன சொல்றியோ நான் என் மக கிட்ட போய் சொல்றேன் ஆண்டவரே. நீ எனக்கு என்ன சொல்றியோ என் பிள்ளை கிட்ட நான் போய் சொல்றேன் ஆண்டவரே. அப்பதான் அவன் மனமாரி கிட்ட வருவாங்கன்னு சொல்லிட்டு உன் மகனுக்காக நீ ஜெபம் பண்ணு, உன் மகளுக்கு நீ ஜெபம் பண்ணு. அப்பத்தான் உன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் உயர்ந்து ஒரு பரிசுத்தமான வழியில நடக்கிறத நீங்க பார்ப்பீங்க. நம்ம வாழ்க்கையெல்லாம் பழுது அடைஞ்ச வாழ்க்கை. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன், டைம் ஆகுது. கலிபோர்னியாவில் ஒருத்தர் என்ன பண்ணாருனாக்கா, அவர் பெரிய இன்ஜினியர். அவர் கார் ஓட்டினே போயிட்டு இருந்தார். அவர் என்னங்க, ஒரு பெரிய கார் ஓட்டின்னு போயிருந்தாராம். அந்த கார் பேர் என்னங்க? அந்த கார் பேர் என்ன? ஃபோர்ட் கார். FORD, ஃபோர்ட் கார் என்றதை ஓட்டின்னு போயிட்டு இருந்தாராம். அந்த மலை சரிவில் அப்படி போயிட்டே இருக்கும் பொழுது அந்த கார்ல ஏதோ பழுதாயிட்டு அது நின்றுச்சு. இவர் கஷ்டப்பட்டு என்னென்னவோ பண்றாராம். அரவர் பண்றாரு, அந்த கார் ஸ்டார்ட் ஆகல. ஒருவர் பண்றாரு, ரிப்பேர் பண்றாரு, அந்த கார் ஸ்டார்ட் ஆகல. இவர் ரொம்ப வேதனையில் இருக்கும் பொழுது அந்த காருக்கு முன்னாடி இன்னும் ஒருத்தர் வந்து இருக்கிறார். அந்த காருக்கு முன்னாடி
என்ன ஒருத்தர் வந்து இருக்கிறாரு. என்னப்பா இங்க நிக்க வச்சுட்டு இருக்கிற, கார் பழுதாயிடுச்சுங்க, நான் ஒரு 10 வருஷமா நான் என்ஜினியரா இருக்கிறேன், இதுதான் முதல்ல இது பழுதாக இருக்குது, நின்று இருக்குது, இதை நான் சரி பண்ணுகிறேன், இந்த கார் இன்னும் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. உடனே அந்த பெரியவர் என்ன சொல்றாராம், சரி எனக்கு அந்த சான்ஸ் கொடுக்குறியா, நான் இந்த காரை சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு. அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு. அவருக்கு ரொம்ப அற்புதமா, என்னப்பா ஒரு ஆண்டவர் தான் கொண்டு நிக்க வச்சுட்டாரா அப்படி இப்படின்னாலும் அவர் நினைக்கிறாரு. உடனே இவர் என்ன பண்ணார் தெரியுங்களா, அந்த முன்னாடி வருது இல்ல, அது பேர் என்ன, பாஸ்டர் ஜேக்கப் எடுக்கிறாங்கல்ல, அதை அப்படி திறந்துட்டு உள்ள போயிட்டு அவர் என்ன பண்ணாருன்னு தெரியல, என்ன பண்ணாருன்னு தெரியல. 5 நிமிஷம் தான், 3 நிமிஷம் தான், என்ன பண்ணாருன்னு தெரியல, அந்த காரு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இவருக்கு ஒரு ஆச்சரியம் ஆயிடுச்சு. என்னவா 10 வருஷம் நான் இந்த காரை ஓட்டிட்டு இருக்கேன், இந்த காரை எவ்வளவு அழகா ஓட்டிருக்கேன், ஆனா இவரு வயசான ஒரு மாதிரி இருக்கிறாரு, இனிகிறாலே தாவர மாதிரி இருக்கிறாரு, ஏதோ ஒரு 5 நிமிஷம் என்ன பண்ணாரு தெரியல, இந்த காரு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவருக்கு ஒரு ஆச்சரியம் ஆயிடுச்சு. உடனே இந்த காரை ரெடி பண்ணுவாரு, இவரை பார்த்து சொல்றாரு, நான் அங்கேயே நின்னுக்கிறேன், நீ என்ன பண்ணு, ஒரு கிலோமீட்டர் போயிட்டு நீ திரும்பி வா அப்படின்ற. என்ன, 1 கிலோமீட்டர் போயிட்டு நீ சரி நான் 1 கிலோமீட்டர் போயிட்டு நான் திரும்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு திரும்பி வந்தாரு. சரி காரை நிக்க வைன்றாரு, அவர் நிக்க வச்சாரு. சரி காரை திரும்ப ஸ்டார்ட் பண்ணிடுறாரு, திரும்பி கார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் இவர் சொல்றாரு, இந்த கார் இனிமே எதனா ஆச்சுனாக்கா நீ எனக்கு ஃபோன் பண்ணிட்டு அந்த விசிட்டிங் கார்டை எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறாரு. இந்த கார் எதனா ரிப்பேர் கேப்பர் ஆனாக்கா நீ எனக்கு ஃபோன். உடனே அந்த விசிட்டிங் கார்டை வாங்கி அவர் பார்க்கிறாரு. அதுல என்ன எழுதியிருக்கு தெரியுமா, அது என்ட்ரி ஃபோர்டுன்னு எழுதியிருக்கு. என்ன என்ட்ரி போர்டு இருக்குது, அப்ப நீ என்ட்ரி போர்டு, ஆமா நான் தான் என்ட்ரி போர்டு, ஆமா நான் தான் என்ட்ரி போர்டு, நான் தான் இந்த காரை டிசைன் பண்ணேன், நான் தான் இந்த கார் உருவாக்கினேன். இந்த கார்ல இருக்கிற மிஷின்கள்லாம் எனக்கு என்ன தெரியும், இது ஓடலனாக்கா இந்த மிஷின் போடி எனக்கு நல்லா தெரியும்ல, நான் தான் இந்த காரை டிசைன் பண்ணேன், நான் தான் இந்த காரை உருவாக்கினேன். அவர் ஆச்சரியப்பட்டார். அவர் நினைச்சாராம், வயசானவர் மாதிரி இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தெரிய போகுதுன்னு நான் நினைச்சேன், ஆனா எனக்கு தெரியல, நீங்க தான் இந்த காரை டிசைன் பண்ணி இருக்கிறீங்க. கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, நாமும் கார் என்கின்ற ஒரு குடும்பத்துல தான் இந்த பூமியில வாழ்ந்து இருக்கிறோம். அந்த கார்ல பழுதெல்லாம் வரும். வாங்கின கார் அப்படியே இருக்கும் நீங்க மட்டும் நினைக்காதீங்க, பழுது வரும். நீ வேலைக்கு போறனாக்கா நீ உத்தமமா வாழணும்னு பார்க்க, ஆனா அங்க இருக்கிறவங்க உன்னை உத்தமமா வாழ விட மாட்டாங்க. நீ ஸ்கூல் போனாக்கா நீ பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கிற, ஆனா அங்க இருக்கிறவங்க உன்னை பரிசுத்தமா வாழ விட மாட்டாங்க. ஏன்னா இது இந்த உலகம், அது இந்த உலகம், அதெல்லாம் நம்ம சந்திச்சு தீரணும், அதெல்லாம் நம்ம பார்த்து தீரணும். ஆனாலும் இந்த பழுதை நீக்க, உங்க குடும்பத்தில் இருக்கிற பழுதை நீக்க நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை உருவாக்கினவர், அவர் இருக்கிறார் என்பதை மட்டும் நீங்க மறந்துடக்கூடாது. நம்முடைய குடும்பம் கூட ஒரு காரு. என் சகோதரி அப்பமா சொல்லுவாரு, நம்ம எல்லாம் யாரு, ஒரு ஓட்ட காரு, ஒரு ஓட்ட லாரி அப்படின்வாரு. நம்மை டிசைன் பண்ணுவதற்காக, நம்மை உருவாக்குவதற்காக, புதுமையாய் நம்மை உருவாக்குவதற்காக கர்த்தர் இருக்கிறார் என்றதை மட்டும் நீங்க என்னைக்கும் மறந்துடக்கூடாது. ஒரு நல்ல குடும்பமா இந்த பூமியில வாழணும்னா அவர் செஞ்ச அதிசயம் அற்புதத்தெல்லாம் நீங்க சொல்லணும். நீங்கெல்லாம் நல்ல குடும்பத்தின் மக்களா இந்த பூமியில வாழணும். உங்க வாழ்க்கையில என்னென்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு, உங்க வாழ்க்கையில என்னென்ன நன்மையை செய்தாரு, உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் ஒரு அற்புதத்தை செஞ்சாரு, அந்த அற்புதத்தெல்லாம் நினைச்சு, அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் நினைச்சு உங்களை நீங்க பரிசுத்தமா காத்துக்கிட்டு எல்லா மக்களுக்கு நீங்க சொல்லும் பொழுதுதான் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பழுதெல்லாம் நீங்கணும், நம்ம குடும்பத்தில் இருக்கிற பாவம்லாம் நீங்கணும், நம்ம குடும்பத்தில் இருக்கிற அநியாயம்லாம் நீங்கணும், நம்ம குடும்பத்தில் இருக்கிற அக்கிரமங்கள்லாம் நீங்கணும். விபத்தராவி வேசித்தானாவி எதுவுமே வராது. விக்கிரக ஆராதனை ஆவி நம்முடைய குடும்பங்களில் வராது. என் அன்பார்ந்த சகோதரனே, என் அன்பார்ந்த சகோதரியே, அதனால ஆரம்பத்தில் சொன்ன ஒரு பார்லிமெண்ட் அவர் உருவாக்கல, ஒரு சுப்ரீம் கோர்ட் அவர் உருவாக்கல, முதல் ராஜாக்கள் வாழக்கூடிய அரண்மனையை அவர் உருவாக்கவில்லை, நாசா விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த அந்த கல்விக்கூடங்களை அவர் உருவாக்கவில்லை. முதலாக கர்த்தர் ஒரு குடும்பத்தை இந்த பூமியில உருவாக்கி
அந்த குடும்பத்தை நீங்களும் நானும் பரிசுத்தப்படுத்திக் கொள்வோமா? அந்த குடும்பத்தை நீங்களும் நானும் பரிசுத்தப்படுத்திக் கொண்டு, எத்தனையோ குடும்பம் உடைஞ்சு இருக்குதுல, எத்தனையோ குடும்பம் பிரிஞ்சு இருக்குதுல, அந்த உடைஞ்ச குடும்பம் நம்மளை பார்த்து சேரணும். அந்த பிரிஞ்ச குடும்பம் நம்மளை பார்த்து சேரணும். நம்ம பார்க்குற பார்வையை பார்த்து, நம்ம பேசுற பேச்சை பார்த்து, நம்ம நடக்கிற நடைய பார்த்து, நம்ம உடுத்துற உடைய பார்த்து அந்த பிரிஞ்சு போன குடும்பம்லாம் ஒன்னா சேரணும். அந்த உடைஞ்சு இருக்கிற குடும்பமெல்லாம் ஒன்னா சேரணும். அந்த ஆசீர்வாதம் மட்டும் உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில வந்துச்சுன்னா ஒரு புத்திசாலியான குடும்பமா மாறும். அநேக குடும்பங்கள் ஆண்டவருடைய வழியில கொண்டு வருவோம். இந்த தருணத்தை கொடுத்த உங்கள் எல்லோருக்கும் இயேசுவின் நாமத்துல நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராங்க. குடும்பம் எவ்வளவு அழகானது என்பதை அற்புதமான வழியில் அங்கு போதுகிறவர்கள் எடுத்து சொன்னார்கள். நல்லதொரு குடும்பம் அது பல்கலைக்கழகம் என்று சொல்வார்கள். ஒரு நல்ல குடும்பம் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் குடும்பமாக படைத்தார். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று சொல்லிதான் ஆண்டவர் ஒரு ஏற்ற துணையை கொடுத்தார். அந்த துணைக்கு துணைகளை கொடுத்தார். அந்த துணைகள் தூண்களாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார். அந்த தூண்களுக்குள்ளே மான்களை உருவாக்கினார், மனங்களை உருவாக்கினார், நல்ல குணங்களை உருவாக்கினார். அவைகளில் வந்தவர்கள் தான் இந்த ஜனங்கள். இந்த ஜனங்களை உருவாக்கின ஆண்டவர் குடும்பமாக எங்கே செல்ல வேண்டும்? பரலோகம் செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பினார். ஆகவேதான் பக்தன் யோசுவா சொல்லும் பொழுது சொன்னார், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். யோசுவாவோட மனைவி பேர் என்னது? யோசுவாவோட மனைவி பேர் என்னது? பிள்ளைங்க பேர் என்னது? அப்புறம் குடும்பத்தை கூட சொல்லிட்டு போயிட்டாரு. அவ்வளவு நம்பிக்கையோட சொல்லியிருக்காரு. பாத்தீங்களா? நாம கூட அவர் சொல்லணும். பைபிள்லயே இல்லை. யோசுவா மனைவி பேரு பைபிள்லயே இல்லை. கண்டுபிடிச்சு கொடுங்க, உங்களுக்கு கிஃப்ட் தர. பிள்ளைங்க பேர் கண்டுபிடிச்சு கொடுங்க, கிஃப்ட் தர. ஆண்டவர் அற்புதமாக என்ன செய்தார் சொன்னார். அதான் தான் பக்தர் யோசுவா சொல்லும் பொழுது, நானும் என் வீட்டாருமோ என்றால், அப்படி ஒரு வார்த்தை நீங்களும் நானும் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஜபத்தை நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? ஏறு. அற்புதமான ஒரு வார்த்தை சொன்னார். பிள்ளைங்களை ஜபத்துல நடத்துங்க, வேத வாசிப்புல நடத்துங்க. அதுதான் அவங்களை உருவாக்கும். நம்முடைய சொந்த வார்த்தைகள், சொந்த பேச்சுகள், சொந்த அறிவுரைகள் அவர்களை உருவாக்க, வேத வசனங்கள் அவர்களை உருவாக்கும். அதுதான் புடமிடக்கூடிய ஒரு வார்த்தைகள். யோசேப்பு புடமிட்டது எது? ஆண்டவருடைய வார்த்தைகள். அன்றைக்கு வாழ்ந்த மனிதர்களை புடமிட்டது எது? ஆண்டவருடைய வார்த்தைகள். ஆண்டவருடைய வார்த்தைகளை மக்களுடைய உள்ளத்தில் விதையுங்கள், அது அவர்களை புடமிடும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, என்னுடைய வார்த்தை வெறுமையாக சென்று வெறுமையாக என்ன செய்யாது? திரும்பாது. அது காரியத்தை வாய்க்கும்படி நான் என்ன செய்வேன்? அனுப்பி வைத்திருக்கேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். பிரியமானவர்களே, அற்புதமான ஒரு சத்தியத்தை இந்த நாளிலே கேட்டீர்கள். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் என்று ஒன்று உண்டு. அந்த பாடலை எழுந்து பாடுவோம். ஏதோ ஒரு நல்ல பாட்டு தெரியும், அம்சமாக தான் எடுத்து கொடுத்தாங்க. அந்த பாட்டை கண்டுபிடிங்க. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, பாவம் இல்லை அங்கே, வியாதி இல்லை அங்கே, வருத்தம் இல்லை. 169வது பாடலை நாம் பாடுவோம். அனைவரும் கரங்களை தட்டி உற்சாகமாக கரங்களை தட்டி சற்று உற்சாகமாக நாம் பாடுவோம். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் என்று எல்லாரும் எழுவின் என்று உற்சாகமாக பாடுவோம். Thank you.
பாடல்கள் இனிமையாக வாசிப்பது, அருமையாக வாசிக்க மகன் அற்புதமான பாடலை பாட நீங்கள் அதை பார்த்து பாடுவதற்காக கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்திருக்காரு? அருமையான ப்ரொஜெக்டர், அருமையான ஸ்கிரீனு, அருமையான ஸ்டேஜ். உண்மையிலேயே நாம் மையப்படும். இனிமேல் நீங்க கரங்களை தட்டி உற்சாகமாக என்ன செய்யலாம்? பாடலாம். ஆண்டவருடைய கரங்களை தட்டி பாடும் பொழுது பெரிய ஆசீர்வாதம். இதற்கெல்லாம் காரணம் யாரு? அதுக்கு நீங்களும் ஆண்டவருக்கு பண்ணின ஜெபம் தான். தம்பி ரூபேஷ் கூட வந்து இன்னைக்கு அநேக இடங்களை சுத்தி இந்த ப்ரொஜெக்டரை வாங்கிட்டு இந்த ஸ்கிரீனை வாங்கி எனக்கு எப்படியாச்சும் ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும்னு என் அன்பு சகோதரர் ஜாபேஷ் அவர் வந்து ஐயா நான் செய்திருவேன்னு சொல்லி ஒரே மூச்சோட முழு மூச்சோட எங்க கூட நின்று எல்லா பட்டியும் பார்த்து என்ன செட் பண்ணுமோ செட் பண்ணி அழகா என்கிட்ட கொடுத்து நாங்க அருமையா அதை செட் பண்ணி தம்பி ரூபேஷ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இதோட சேர்த்து அருமையான மகன் இதை வாசிக்க நீங்களும் நானும் இதை கேட்க இதோ ஆர்கன் கொடுத்த ஆர்கன் இதனுடைய விலை கிட்டத்தட்ட 25,000 ரூபாய். இதனுடைய விலை 45,000 ரூபாய். கர்த்தர் இதை ஆசீர்வாதமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். ஊழியம் வளரட்டும், ஆண்டவருடைய நாம் மகிமைப்படட்டும். உதயநகர் பாயிலே கிருஷ்ணாஜபுரம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. இதற்கு உங்களுடைய ஜெபமும் நீங்களும் தான். இதை வளர்வதற்கு உதவி செய்கிற உங்கள் ஒவ்வொருடைய குடும்பங்களை கர்த்தர் வளர்ப்பார். அதற்காக எடுத்துக்கொள்கிற ஒவ்வொரு முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த குடும்பங்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் தேவனுடைய கனிகள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் கட்டாயம் ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் என்ன தேவனுக்காக ஊழியம் செய்கிறீர்கள். வேதவசனம் சொல்லுகிறது, என்னை கனம் பண்ணுகிறவனை என் பிதாவுக்கு முன்பாக நான் என்ன செய்வேன்? கனம் பண்ணுவேன் என்று சொல்லி. பிரியமானவர்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை கனம் பண்ணுகிறீர்கள், அவர் உங்களை பிதாவுக்கு முன்பாக கனம் பண்ணுவார். அருமையான வார்த்தை அன்பான போதகர் டேவிட் அவர்கள் நம்மோடு கூட இந்த நாளிலே ஒரு அற்புதமான சத்தியத்தை பகிர்ந்து கொண்டார்கள். கர்த்தர் அவர்களே அவருடைய காரியங்களை வாய்க்க பண்ணட்டும். தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எனக்கு பிரியமான எங்கள் அன்பு தெய்வமே, ஐயா உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் சுவாமி. நம்முடைய அருமையான பிள்ளைகள் கர்த்தாவே, இந்த நாளிலே உன் பாதத்திலே வந்து உம்மை நோக்கி பார்க்கும்படியான ஒரு பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி ராஜா. இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி பாரத்தோடு வருகிறதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. செய்ய வேண்டும் இதோ இதை வாங்கும்படியாக அன்பான பிள்ளைகள் ஆண்டவரே, அன்பு சகோதரர் டேவிட், அன்பான சகோதரர் ரூபன் செல்வகுமார், அருமையான சகோதரன் அருள், அருமையான இன்னொரு சகோதரன் விஜய் ஆண்டவரே பணங்களை கொடுத்து ஆண்டவரே ஒரு அற்புதமான ப்ரொஜெக்டரை வாங்க வேண்டும், ஒரு கேர்டன் வாங்க வேண்டும் என்று சொல்லி தங்களால் முடிந்த அளவுக்கு ஆண்டவரே பணத்தை கொடுத்த ராஜா. ஆண்டவரே உதவி செய்த அந்த உதவி கரங்களை நீர் ஆசீர்வதியும். கூட நின்று இதை வாங்க முடியாது உதவி செய்த அன்பு சகோதரனையும் ஆண்டவரே இதற்கு உதவியாக இந்த அன்பு சகோதரனை நீர் ஆசீர்வதியும். இந்த சபையில வருகிற பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு பொருளா பார்த்து 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 இதை வாங்கி போட்டா அந்த சபை நல்லா இருக்கும், மக்களுக்கு பிரியமா இருக்கும் சொல்லி ஆண்டவரை என்னெல்லாம் முடியுமோ அந்த தட்டு, ஆண்டவரே அந்த டம்ளர், அந்த கிண்ணம், ஆண்டவரே அந்த ஜக்கு, அந்த பக்கெட்டு, ஆண்டவரே அந்த ஃபேனு, ரட்சகா எல்லாம், அந்த மைக் ஸ்டாண்டு, இந்த போடியும், ஆண்டவரே இந்த ப்ரொஜெக்டர், இந்த ஆர்கன் எல்லாவற்றையும் வாங்கி போட்டு என் பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்டுட்டு போனோம்னு சொல்லி சாப்பாடு செய்து கொண்டு வந்து எல்லா பிள்ளைங்களும் சாப்பிட்டு போக முடியாது ஆண்டவரே உற்சாகத்தோடு ஊக்கத்தோடு உதவி செய்கிற ஒவ்வொரு கண்மணிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிய சுவாமி. அவர்களுக்கு உடைய அன்பையும் ஆசீர்வாதத்தையும் அள்ளி தாரு சுவாமி. உடைய நாமத்தை அவர்கள் உயர்த்துவார்களாக ராஜா. உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக ராஜா. இது இன்னும் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டு உடைய பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்திலே மேன்மையாய் உயர்த்தப்படுவார்களாக கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்தீர், உமக்கு நன்றி ராஜா. அடைய கரங்களையும் அடைய குடும்பங்களையும் அடைய கையின் பிரயாசங்களையும் நீர் ஆசீர்வதியும் சுவாமி.
கிருபை தன்னுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். நாங்கள் இதை ஆண்டவரை ஆராதித்து உம்மை ஆர்ப்பரித்து உம்மை உயர்த்தி உம்மை கொண்டாடி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அநேகருக்கு சத்தியத்தை சொல்லி உடைய ராஜ்யத்துக்கு வந்து சேரும்படியாக உதவி செய்தோம். வழி நடத்துக ராஜா. இந்த ராத்திரி எங்களை கொடுத்ததற்காய் நன்றி. ஓய்வு நாளை கொடுத்ததற்காய் நன்றி. ஆண்டவரே வந்து எல்லாவற்றிலும் கிருபையாய் உம்மை ஆராதித்ததற்காக நன்றி சுவாமி. துதி காண மகிமை ஒருவருக்கே சொந்தம். ராத்திரில தூங்க போகிற யார் எங்களோடு கூட வாங்க. நாங்க பத்திரமாய் சென்று ஆண்டவரே நித்திரை செய்து ஆண்டவருக்கு சுத்தமானால் காலையில் எழுப்பி மறுபடியும் ஆராதிக்க ஓடி வரும்படியா கர்த்தருக்கு கிருபை செய்யுங்க. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உங்களுடைய மேலே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாத. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனாகிய கர்த்தருடைய அன்பு, ஆவியானுடைய ஒத்தாசை நம் அனைவரோடும் இந்த அருமையான பொருட்களையும் கொடுத்து ஆராதனை நடக்கும்படியாய் கிருபை செய்த இந்த அன்பின் பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரோடும், இந்த காணொலியில ஆண்டவரை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும், தேவ செய்தி கொடுத்த தாசனோடு குடும்பத்தோடும் இன்றும் என்றும் என்றென்றும் நீங்காமல் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர்களோடு